எத்தனை தடவை தான் ஜியோ கஸ்டமருக்கு டவர் கடையில் எங்கள் தாலி இறக்கத்தான் தெரில. கடிச்சா இப்போ கஸ்டமர் காலுக்கு பண்ணிக்கிறோம். அவங்க கடிச்சா என்ன வழிக்கு வராங்கன்னு பார்க்கலாம். தயவுசெய்து டவர் கடையெல்லாம் சொல்கிறேன், மாறிடுங்க, டவரை விட்டு ஒழிஞ்சிருங்க. ஜியோ கஸ்டமர் காலுக்கு கனெக்ட் பண்ணுறேன்னா இவனுக்கு பாட்டு ஜெமினை எமனைன்னு கனெக்ட் பண்ணுறானுங்க. எங்கள் தாலி ஏன் அப்படி அறக்குறீங்க? ஏற்கனவே டவர் கடையில் எங்கள் தாலி அறகுது, இல்லை உங்களுக்கு கனெக்ட் பண்ண பார்த்தா இவனுங்க அதுக்கு மேலே எங்கள் தாலி அறுத்துன்னுக்கிறானுங்க. ஒரு ஜியோ கஸ்டமர் காலுக்கு கனெக்ட் பண்ணி விட்டா என்ன கேள்வியாடா கேட்பீங்க, எங்களை ஏன்டா அப்படி தாலி அறக்குறீங்க? காலைல போட்ட 1.5 GB இன்னமும் அப்படியே தான் கிடக்குது. இதை வேற உங்களுடைய பேலன்ஸ் டேட்டா தொகை எவ்வளோன்னு வேற சொல்லி இன்னும் தாக்க இறக்குறானுங்க. டவர் கட்சா தான் நாங்கள் டேட்டா காலி ஆகிறதுக்கா? நீங்கள் சொல்லலனாவே தெரியும் எவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு. ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், இதை பாருங்க 3 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு, இன்னமும் கஸ்டமர் கால் கூட கனெக்ட் பண்ண மாட்டானுங்க. இந்த கனெக்ட் பண்ணதுக்கு நோனி பாட்டுன்னா பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதை விட்டுருப்பானுங்க. நாங்களே இப்போ விட்டுலான்னு தான் நினைக்கிறோம். பாருங்க மக்களே, 4 நிமிஷமா 1 நம்பர் ஆயிடுத்து, 2 நம்பர் ஆயிடுத்துன்ட்டு 25 நம்பர் ஆயிடுத்திட்டோம். கடைசி வரைக்கும் பாருங்க கனெக்டே பண்ணலை, க்ளோஸே பண்ணிட்டானு. ஏன்டா அப்படி தாலி அரைக்கிறேன் ஜியோ? ஓம்புச்சு போ.